அவர் சொல்றாரு, நம்ம நம்புறோம், ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன், வேற எவனையும் எடுக்க விட மாட்டேன்லாம் சொல்றாரு. வெரி குட், he will do it. அது எப்படி அமைச்சர்கள் எப்படி போடுறாரு, அவங்க எப்படி நடத்துறாங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம் அவருக்கு. நான் இந்த கேரியர் உச்சத்தெல்லாம் எதுக்கு விட்டுட்டு வரேன்னா, என்ன 30 வருஷம் தலையில் தூக்கி வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். வெறும் மக்கள் இயக்கம் நடிகராக இருந்தால் ஸ்லேட்டு பென்சில் பல்பம் கொடுக்கலாம். 7-8 கோடி தமிழ் மக்களுக்கும் நல்லது பண்ணோன்னா அரசு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கணும். கூவத்தூர் ரெசார்ட் மாதிரியே தாவேக்கா ஒரு ரெசார்ட்டை வந்து பாண்டிச்சேரியில் புக் பண்ணி வச்சிருக்காங்க. கூவத்தூர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஒரு குரூப் பண்ண ஏற்பாடு. இந்த புதிய கட்சிக்கு அனுபவம் இல்லாதவர்கள் அரசியல்ல எம்எல்ஏ ஆகுறாங்க. அவங்கள நெறிப்படுத்துவதற்காக பாதுகாப்பா இருக்கணும். 2 வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி போய் அதை கவர்னருக்கு கொடுத்துருவானுங்க. திமுக வாக்குகள் தாங்க அதிகமா வாங்கியிருக்காரு. டிஎம்கேல இருந்து தான் நிறைய பேர் நம்மை விட தீவிரமா திமுக எதிர்க்கிறாரோன்னு சொல்லி போட்டிருக்க மாட்டாங்க. அண்ணா திமுகல இருந்து ஓட்டு வந்திருக்கு. நம் தமிழர் 2% கூட இல்ல போலது. விசிகா எந்த அளவுக்கு இழந்திருக்குதுன்னு சொன்னா 46 SC ST கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. அதுல 30 தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படி வருது அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 1967க்கு அப்புறமாகவே திமுக அல்லது அதிமுகவை தவிர்த்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. இப்போ முந்தைய ஆட்சி காலங்களில் திமுக அதிமுக செய்த எந்தெந்த தவறுகளை விஜய் கண்டிப்பாக தவிர்ப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது உண்மையிலே ஒரு சேஞ்சாக இருக்கணும் தானே? சேஞ்சுக்காக தான் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இது வந்து ஒரு பார்ட்டி சேஞ்சாக மட்டுமே இருந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதற்காக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எனக்கு பார்ட்டி சேஞ்ச் வேண்டாம், எனக்கு பொலிட்டிக்கல் சேஞ்ச். அதெல்லாம் இப்போ நம்ம வாயில் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு 6 மாதம் கழித்து நம்ம பார்க்கணும் அவர் செயலில் என்ன பண்ணுறாருன்னு. அவர் சொல்கிறாரு, நம்ம நம்புகிறோம், இதெல்லாம் நான் பண்ணுவேன், ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன், வேற எவனையும் எடுக்க விட மாட்டேன்லாம் சொல்கிறாரு. வெரி குட், he will do it. அது எப்படி அமைச்சர்கள் எப்படி போடுறாரு, அவங்க எப்படி நடத்துகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம் அவருக்கு. அவர் சொன்னதெல்லாம் எப்படி செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இப்போ வேல்யூவேஷன் பண்ண வேண்டாம். பட் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல விஜய் மேல நம்பிக்கை இருக்கு. மக்கள் நலனுக்கு ஏதாவது அவர் என்ன சொன்னாரு, நான் இந்த கேரியர் உச்சத்தெல்லாம் எதுக்கு விட்டுட்டு வரேன்னா, என்ன 30 வருஷம் தலையில் தூக்கி வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜனங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். வெறும் மக்கள் இயக்கம் நடிகராக இருந்தால் ஸ்லேட்டு பென்சில் பல்பம் கொடுக்கலாம், இல்லைன்னா விருது கொடுக்கலாம், பிரியாணி போடலாம், அவ்வளோதான். ஒட்டுமொத்த 7-8 கோடி தமிழ் மக்களுக்கும் நல்லது பண்ணோன்னா அரசு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கணும். அதுக்காக தான் அவர் இங்கே சட்டசபை தேர்தலே போட்டி போட்டார். முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறதும் அதுக்காகத்தான். இல்லைன்னா எடப்பாடி நான் முதல்வராக இருப்பேன்னா நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்தால் ஒத்துக்குன்னு போயிருப்பான். பவர் தான் ஒரு காரணம்னா. வேற ஒருத்தங்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நீ இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்றத அவர் தெளிவாக ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காரு. இப்படி தான் சில விஷயங்களை செய்யணும் தமிழ்நாட்டில்னு. அதை அவர் செய்கிறதுக்கு டைம் கொடுப்போம். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறனே தவிர வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேணாம். பெருசாக ஒன்றும் எல்லாரும் வந்து ஒரு மாருதி கார் கொடுங்க அப்படிலாம் கேட்கல. நல்லா நிம்மதியாக பாதுகாப்பு, மனுஷனுக்கு பாதுகாப்பு தானே வேணும். இப்போ 8000 கொடுக்குறேன், 10,000 கொடுங்க, இடுப்பில் வச்சுட்டு போய் குத்திட்டு போயிடுறானே. கப்புன்னு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தால் நாங்கள் நேரில் சீவிட்டு போயிட்டான் தேங்காய் செய்கிறவங்க. இப்போ உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு, காவல்துறை பாரபட்சம் இல்லாமல் குற்றம் பண்ணுறவன் எல்லாரையும் நடவடிக்கை எடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் அவருங்க கட்சியிலே சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூவத்தூர் ரெசார்ட் மாதிரியே தாவேக்கா ஒரு ரெசார்ட்டை வந்து பாண்டிச்சேரியில் புக் பண்ணி கூவத்தூரை கொண்டு போய் இல்லை கூவத்தூர் அது வந்து கூவத்தூரில் குத்தாட்டம் போட்ட கருணாஸ்லாம் கேட்டால் சொல்லுவார். கூவத்தூர் ரிசார்ட்டு அது வேறங்க. அது வந்து பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஒரு குரூப் பண்ண ஏற்பாடு. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது ஒரு புதிய கட்சி. இந்த புதிய கட்சிக்கு அனுபவம் இல்லாதவர்கள் அரசியலில் எம்எல்ஏ ஆகுறாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சி அவங்க கடமைகள் பொறுப்புகளை சொல்லி அவங்கள வந்து நெறிப்படுத்துவதற்காக, கவுன்சிலிங் கொடுப்பதற்காக, பாதுகாப்பாக இருக்கணும். ஏதாவது ஒருத்தன் வந்து 2 வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கி போய் அதை கவர்னருக்கு கொடுத்துருவானுங்க.
இவங்கெல்லாம் எனக்கு கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாகும். அதனால் ஆனால் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு தெரியாமலா சார் ஒருத்தங்க இருப்பாங்க? அப்படி இல்லை. ஏதோ ஒன்றை ஊற்றி கொடுத்தாங்க, இதில் கையெழுத்தை போட்டான். எவ்வளோ பேர் செய்கிறாங்கல்ல நம்ம ஆளுங்க. ஏன் கையெழுத்து போட்டால் படிச்சிருக்கிறேன்னா தெருல தலைவரை போதையில் இருந்தால் அந்த நேரத்தில் கையெழுத்து போட்டான். ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கிட்டேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். தன்னுடைய குஞ்சுகளை கோழி கருடன் கிட்டேருந்து பாதுகாக்கணும், அடகாத்துக்குது. அதுக்கு கூவத்தூர் ஃபார்முலாவா? கூவத்தூர் வேற, இது வேற. இது ரிசார்ட் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வச்சு அவங்களெல்லாம் ஒரு இப்போ அதுக்கு அவசியம் இல்லையோன்னு தோணுது சார். ஏன்னா நம்பர்ஸ் அதிகமாக இல்லை, இப்போதான் அவசியம். ஏன்னா தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்குது. பட் எதிர்கட்சிகள் யாரும் ஆல்டர்னேட்டிவ் மினிஸ்ட்ரிலாம் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தர் சொன்னார் காலையில் ஒரு நேர்காணல் பேட்டியில், திமுக அதிமுக இணைந்து விஜயை தடுக்கணும்னாரு. எப்படா இந்த மாதிரி மூளையில் இவன் புழுலாம் நின்றுது. அதாவது மக்கள் தீர்ப்பையே மதிக்காமல் விஜயை இந்த துரைசாமி, அவர் பேருனா ரவீந்திரன் பேசுகிறார். மோடி ஆதரவும் இருக்குமா, மோடியும் சாஃப்ட் கார்னரில் இருக்காராம். ராகுல் காந்தி மேலே இவருக்கு ஸ்டாலின் கோபம் இருக்கான். அதனால் ராகுல் காந்தியை விடணும், ஓட்டு போடாத கிறிஸ்டியன் முஸ்லீம்களை விடணும், பிஜேபி கூட சேர்ந்துக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒன்றா விஜயை தடுத்துடணும்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறாங்களான்னு நினச்சா சிரிப்பாக இருக்குது. 75 52 சேர்ந்தா 127 வருது. ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அது ஆட்சியாக இருக்கும். அதிமுக வில் பி ஃபினிஷ்டு. திமுகவோட அதிமுக இந்த ஒரு நோக்கத்துக்காக போய் சேர்ந்ததுன்னா, மக்கள் தீர்ப்பை மதிக்காதது மட்டுமல்ல, அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நான் அதையும் ரூல் அவுட் பண்ணல. விஜயை தடுக்கணுன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர மாட்டாங்கன்னு என்ன வித்தியாசம்? என்ன பெரிய அதிமுக திமுக எந்த கட்சிகளோட வாக்குகளை அதிகமாக விஜய் பெற்றிருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? திமுக வாக்குகள் தாங்க அதிகமாக வாங்கியிருக்காரு. ஏன்னா அவர் இனிமையா காட்டினார். ஆமா, அதனால தான் திமுகவை தான் தோக்கடிக்கணும், ஆட்சியிலேருந்து அகற்றணும்ன்றதுனால. திமுக கோர் ஓட்டர்ஸ் அங்கே தானே சார் போடுவாங்க. ஏடிஎம்கேல இருந்து தான் நிறைய பேர் நம்மை விட தீவிரமா திமுக எதிர்க்கிறாரோ. இல்லை 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 இல்லை, அதாவது திமுக தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அது நம்ம அந்த தொகுதிகள்லாம் பார்த்தா தெரியுது. அதிமுகலேருந்தே ஓட்டு வந்திருக்கு. விசிக தான் ரொம்ப கடுமையாக நாம் தமிழர் இன்னைக்கு 2% கூட இல்லை போலது. டோட்டலாக பார்த்தா தெரியும். விசிக எந்த அளவுக்கு இழந்துருக்குதுன்னு சொன்னால், ஒரு 46 SC ST கான்ஸ்டுவன்சி இருக்கு போல இருக்கு. அதில் 29 தாவேகா ஜெயிச்சிருக்குன்னா முன்னிலையில் இருக்கு. தனி தொகுதிகளில் தாவேகா அதிகமாக. ஆமாம், திமுக அதிமுக விசிக ஒரே ஒரு தொகுதியில் தான் எதுவும் தலையை காட்டியிருக்கு. ஸோ அதனால் தலித் மக்கள் கூட்டமாக அப்படியே போயிட்டாங்க, விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதனால் இது அதே போல் ராமதாஸ் அரசியலில் முடிஞ்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அப்பழக்கம் பிள்ளைக்கு நடந்த சண்டையில் அவர் தனியாக ஒரு கூட்டணி எல்லாம் வச்சார். சசிகலாவோட தனெல்லாம் வச்சா அது என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் இவர் அன்புமணி ராமதாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு. அவர் தான் கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சு. சிம்பிள் அங்கே தான் இருக்கு, ஃபியூச்சர் அவர் தான் அப்படின்னா. ஆமாம், இவரால் நான் நிற்கவே முடியல, உட்கார முடியல, வயசு ஆயிடுச்சு 87 88. அதனால் அவர் மெக்னானிமஸாக விட்டுட்டு போக வேண்டியது தான். போட்டியாக நடத்திக்கிட்டு அதுக்காக இன்னொரு பொண்ணை கொண்டு தலைவியாக்கிட்டு, எந்த குடும்ப அரசியலை எதிர்த்து வந்தவங்க இன்னைக்கு குடும்பத்தையே அரசியலில் கொண்டு நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த தேர்தலில் அம்பலமாயிருக்கு, அவ்வளோதான். ஓகே சார், ஃபைனல் வேர்ட்ஸ் அபவுட் TVK ஆன் திஸ் எலெக்ஷன் டே என்ன சொல்லுங்க? ஐ விஷ் தம் எவ்ரி சக்ஸஸ். அது வெற்றி பெறணும், ஒரு நல்ல மாடலாக வரணும். தாவேகா என்பது அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு நிலையான சக்தியாக, தவிர்க்க முடியாத சக்தியாக வளரணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.